அனைவருக்கும் வணக்கம். ஜனநாயகம் செத்துவிட்டதா? நாம் தமிழர் கட்சியை திமுக அடக்க பார்க்கிறதா? தமிழ்நாட்டில் மாற்றுக் கட்சிகளுக்கு இடமில்லையா? இந்த கேள்விகள் தான் இப்போ சோசியல் மீடியா முழுக்க பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. சீமான் வேட்பாளரா நிக்கிற காரைக்குடியில நடந்த இந்த சம்பவம் பெரிய பேசுபொருளா ஆகியிருக்கு. அப்படி அங்க என்ன நடந்துச்சு? ஒரு நேரலை விவாதம் எப்படி போர்க்களமா மாறுச்சு? இத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நியூஸ் தமிழ் 24/7 சேனல்ல அரசியல் பயணம் அப்படின்னு ஒரு ப்ரோகிராம் பண்றாங்க. தமிழ்நாட்டோட ஒவ்வொரு மாவட்டமா போய் அங்க இருக்கிற திமுக, அதிமுக, நாம் தமிழர், டிவிகே மாதிரியான முக்கிய கட்சிகளோட பிரதிநிதிகளை வச்சு ஒரு லைவ் டிபேட் நடத்துறாங்க. நேத்து இந்த டீம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி போயிருக்காங்க. அங்க மேடையில யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, திமுக சார்பில் மாவட்ட துணை செயலாளர் செங்கை மாறன், அதிமுக சார்பில் முன்னாள் எம்எல்ஏ உமாதேவன், நாம் தமிழர் கட்சி சார்பில் மாநில இளைஞர்கள் பாசறை இடும்பாவனம் கார்த்திக், தாவேகா சார்பில் யாரும் கலந்துக்கல. விவாதம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. நாம் தமிழர் கட்சியோட இடும்பாவனம் கார்த்திக் மைக்க பிடிச்சு பேச ஆரம்பிச்சப்போ காரைக்குடி மற்றும் அதை சுத்தி இருக்கிற சில லோக்கல் பிரச்சனைகளை லிஸ்ட் போட்டாரு. அதுல நாம் தமிழர் கட்சி என்னென்னலாம் சாதிச்சாங்க அப்படின்றத பத்தி பேச ஆரம்பிச்சாரு. இவர் முக்கியமா 3 விஷயங்களை சொன்னாரு. திருபுவனத்துல சூர்யா மணமகிழ் மன்றம் திமுக ஆதரவோட நடக்குதுன்னு, அதை எதிர்த்து நாம் தமிழர் போராடுறாங்கன்னு, ஏனாதி கணக்கங்குடி பகுதியில் முறைகேடா கல்குவாரிகள் இயங்குதுன்னும், அப்புறம் 15 இலைட் மதுபான கடைகளுக்கு திமுக அனுமதி கொடுத்திருக்கணும் புகாரா அடுக்கினாரு. இதை சொன்ன உடனே அங்க இருந்த திமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய பதற்றம் உருவாச்சு. சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல அதிமுகவோட உமாதேவன் திமுகவை பார்த்து துரோகி அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டாரு. பதிலுக்கு திமுக சார்பில் இருந்த செங்கைமாறன், நீ பல கட்சிக்கு போன ஆளு, உனக்கு பேசவே தகுதி இல்ல, உனக்கு ஒரு வேட்டியும் கட்ட முடியாது அப்படின்னு ரொம்பவே தனிப்பட்ட முறையில தாக்க ஆரம்பிச்சாரு. ஒரு கட்டத்துல விவாதம் மொத்தமா கைய மீறி போச்சு மக்களே. மேடையே ஒரு சலசலப்பு கூடாரமா மாறிடுச்சு. நெறியாளர் ராஜேஷ் போலீஸை கூப்பிட்டு அமைதிப்படுத்த சொன்னாரு. ஆனா அங்க இருந்தவங்க போலீஸையும் மதிக்கல, நெறியாளரையும் மதிக்கல. நெறியாளர் ராஜேஷ் திமுக சார்பில் கலந்து கொண்ட செங்கை மாறனை தன்னுடைய தொண்டர்களை அமைதிப்படுத்துமாறு கேட்டுக்கிட்டாரு. ஆனாலும் அதுக்கு செங்கை மாறன் அதை முடியாதுன்னு மறுத்துட்டாரு. இதனால அங்க பெரிய கலவரம் ஆரம்பிச்சது. மேடை மேல இருந்தவங்க மேல மைக், சேர் எல்லாத்தையும் தூக்கி வீச ஆரம்பிச்சாங்க. இதுல ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, இடும்பாவனம் கார்த்திகை நோக்கி எரியப்பட்ட ஒரு மைக் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நெறியாளர் ராஜேஷுடைய தலைமையில விழுந்து அவருக்கு ரத்த காயம் ஏற்பட்டுச்சு. நிலைமை மோசமானதால நிகழ்ச்சி பாதியிலே நிறுத்தப்பட்டு ராஜேஷ் உடனடியாக ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டார். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இளங்கோவன் என்பவருக்கும் படுகாயம் ஏற்பட்டதும் அவரும் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பண்ணிட்டு வராரு. இதை கண்டிச்சு காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சி சாலை மறியல் ஈடுபட்டு அந்த இடமே ஒரு போர்க்களமா மாறிடுச்சு. இப்போ கேள்வி என்னன்னா, ஒரு ஜனநாயக நாட்டுல மாற்று கருத்துக்களை சொல்ல இடமே இல்லையா? குற்றம் செஞ்சா சுட்டி காட்ட கூடாதா? ஒரு டிபேட்ல கேள்வி கேட்டா இப்படிதான் வன்முறையில இறங்குவாங்களா? ஆளுங்கட்சினா என்ன வேணா பண்ணலாமா? இந்த காரைக்குடி சம்பவம் திமுகக்கு எந்த அளவுக்கு பின்னடைவையும், நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு எந்த அளவுக்கு ஏறுமுகமாகவும் இருக்கும்னு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வாக்குப்பட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.